அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீரால் ஒகேனக்கலில் நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 3வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிருஷ்ணன் இணைப்பில் இணைகிறார். கிருஷ்ணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 65,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கேரளா மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகளில் அங்கங்கே கனமழை பெய்து வருகின்றன. இதன் காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் ஆகிய இரு அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு வருகிறது. அணைகளின் பாதுகாப்பு கருதி உபரி நீரானது அதிகரித்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. உபரி நீரானது தமிழக எல்லை பகுதியான பில்லிகுண்டுலு வழியாக ஒகேனக்கல் வந்தடைந்து மேட்டூர் அணைக்கு செல்கின்றன. நேற்று மாலை நிலவரப்படி மாலை வினாடிக்கு 50,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 57,000 கன அடியாக அதிகரித்தது. இதனைத் தொடர்ந்து இன்று 9:30 மணி நிலவரப்படி 65,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேலும் கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ள உபரி நீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும். இதனால் சுற்றுலா பயணி நலன் கருதி தொடர்ந்து மாவட்ட நிர்வாகமானது அருவி மற்றும் ஆற்றுப்பகுதிகளில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவல்துறையினர் அங்கங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒகேனக்கல் சுற்றுலா தலத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மடம் சோதனை சாவடிகள் வழியாக திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.